ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீவ் விட்ட கையோட என் பாப்பாவை எங்கள் அக்கா வீட்டில் நான் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அக்கா வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அவளை மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் நான் கூட பார்த்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவள் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பா. 1 வீக் இருந்தா. அதுக்கப்புறம் பாப்பா வந்து எங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. சரி ஜஸ்ட்டு நாங்கள் சும்மா தான் போனோம். அதுக்கப்புறம் அவன் வரமா நானும் வரேன், தம்பி இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. தம்பியுமே விடலாம். ஆனால் 2 பேரும் அவளால் சமாளிக்க முடியாது. நம்மளாலேயே சமாளிக்க முடியல. அக்கா எப்படி சமாளிப்பா அப்படின்றதுனால 2 பேரும் விடலை. ஒருத்தரை மட்டும் விட்டுருந்தோம். ஸோ அவங்களுமே வந்து இல்லை நான் தம்பி கூட தான் இருப்பேன் அப்படின்றதுனால சரி அவளையுமே நாங்கள் சண்டேவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம வேலைக்கு போகிறதுனால சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்கும். ஸோ அந்த சண்டே கிடைக்கிற லீவில் தான் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுக்கணும். மண்டேலேருந்து நம்ம என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ ஒரு பிளான் போட்டு அதை சண்டே மட்டும்தான் நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்க முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. வீட்டில் மாவாட்டுறதா இருக்கட்டும், மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா பசங்களுக்கு ஏதாச்சும் எடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். இடையில லீவ் கேட்டால் லீவ் தர மாட்டாங்க. நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இது எது வரைக்கும் போகும்னு தெரியல, பார்ப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி பக்கத்துலேயே இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பேர் வந்து செல்வ விநாயகர் கோவில். இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்தால் மனசு வந்து அவ்வளோ பிரசாந்தமாக இருக்கும். அது ஏன்னு தெரியாது. ஸோ அப்பப்போ நான் இந்த கோவிலுக்கு வருவேன். மனசு ஏதாச்சும் வலிக்கிற மாதிரியோ இல்லை வந்து நமக்கு நிறைய திங்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு கால் ஹவரோ இல்லை ஒரு ½ அன் ஹவரோ அந்த பிளேஸை விட்டு வேறு பிளேஸ்க்கு போயிடணும். இல்லைனா மைண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம திங்க் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு வேலை செய்யணும்னு சொல்லி தோணாது. அதனால் ஏதாச்சும் மனக்குறையோ எதை இருந்தாலுமே பஜாருக்கு போகிறது, எதுவுமே வாங்கலைன்னா கூட ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்குறது, அந்த மாதிரி இல்லைனா பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது மனசில் இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் குறையும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக குங்குமம் வச்சுக்கிட்டு அண்ட் பசங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு குங்குமம் எடுத்துக்கிட்டு நான் பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு கிளம்பிட்டேன். பசங்க வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை இருக்குது. சரி ஓகே நம்ம ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்லாம், மசாலா பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தோணுச்சு ஏன் ஒன்றா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு மைண்டுக்கு. அதுக்கப்புறம் மைண்டை மாற்றிக்கிட்டு அண்ணா பார்சல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அண்ணா கடையில் பானிபூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அண்ணா கைப்பக்குவம் இருக்கும். அதனால் எப்பயாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணால் பானிபூரி வந்து ரேராக தான் சாப்பிடுவேன். எப்பயாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்துட்டு நான் சாப்பிடுவேன். பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டோம் அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. இது அடுத்த நாள் மார்னிங். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எப்பா முடியலடா சாமி அப்படின்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. இது தளம் ஊற்றின வீடு தான், இருந்தாலுமே வந்து மேலே வீடு இல்லாதனால ரொம்ப வெயில் வந்து தாங்கவே முடியல. ஒரே புழுக்கமாக இருக்கும். என்ன தான் காற்று உள்ளே வந்து வெளியே போனாலுமே அந்த ஹீட் வந்து அப்படியே தங்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் பசங்க கூட ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் கட்டில் வந்து வெளியே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு பசங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஹோம்ஒர்க் மாதிரி எழுதி கொடுத்துருவேன். ஸோ அவங்க படிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் காலையில் இந்த சைடு வந்து குக்கிங் பார்த்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் குக்கிங் செஞ்சுட்டே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்போ தான் அம்மா வந்து நம்மளை பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்ன வேலை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. 7:30 7:40 வரைக்கும் அவங்க படிச்சுட்ருப்பாங்க. அவங்க படித்து முடித்த கையோடு வந்து நான் அந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து செட் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ரோட்டு பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால பைக்கு காரு இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால ஃபுல் டஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருவேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ வெளியே எடுத்து போட்டு உட்காந்துப்போம். இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா கீரை கடையல், அதுக்கப்புறம் ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஆல்சோ.
எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க. நம்ம வீடியோஸ் போட்டால் மட்டும் ஏங்க வந்து வைரல் ஆக மாட்டேங்குது? இல்லை வீடியோஸ் கூட வியூஸ் கூட வரவே மாட்டேங்குது. வைரல் ஆக தேவை கிடையாது. கொஞ்சம் வியூஸ் போகலாம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மாலாம் கிடையாது. அந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இதில் வேற இன்டர்நெட் கிடைக்காது. நெட்வொர்க் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே வச்சு ஃபோன்லேயே எல்லாத்தையும் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை மீறி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம வீடியோஸ் வந்து அவ்வளோவா ரீச் ஆக மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. இருந்தாலும் நான் வீடியோ விடாமல் போட்டுட்ருக்கேன். காரணம் ஒன்றே ஒன்று தான். என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாறுங்க. இந்த மாதிரி 10, 5 வியூஸ் போகிற என்னோடய வீடியோவுமே நிறைய வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். எதுக்கு வீடியோ? நீ வீட்டில் இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லா படிக்க வச்சுட்டு போகிற போக்கில் போக வேண்டியது தானே. உனக்கெல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதில்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். வீட்டில் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இதே வீட்லேயே பார்த்த செவரே பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய மைண்டில் வந்து நிறைய திங்கிங் ஓடிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும், பசங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம், என்ன வருமானத்தில் படிக்க வைக்க போகிறோம், என்ன செலவு, ஏன் இப்படி செலவாகுது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் வருமானம் பத்தலை அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு மண்டியில் போட்டுக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம மனசை வந்து டைவர்ட் பண்ணால் நம்ம வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பசங்க சின்ன வயசில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை அவங்க பெருசாகும்போது இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னோடய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் வியூஸ் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய தான் போகுது. அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம். இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு என்னோடய வீடியோஸில் நான் வந்து கான்சன்ட்ரேட்டாக நல்லா வீடியோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ் பார்க்குற நீங்களுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலும் வந்துச்சு. என் 2 பசங்கக்கிட்ட சுத்தமாக வந்து மல்லடிக்கவே முடியல. பாவம் எங்கள் அப்பா எப்படி தான் 2 பசங்களை மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல. நான் வந்து அவங்கள கிளப்பி விட்டுட்டு அப்பா வீட்டில் விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். ஸோ டே ஃபுல்லாக அப்பா தான் பார்த்துப்பாரு. பாவமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் நம்மளே கத்துறது. அப்பாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இவங்க 2 பேரை பார்க்குறது இன்னுமே அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அவ்வளோதான். பசங்களை போயிட்டு குளிப்பாட்டிட்டு அவங்கள ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு லன்ச் கட்டிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பிடணும். அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.